இன்னும் சற்று நேரத்தில் மன்மோகன் சிங் உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் பாரி கார்த்திக். தற்போது முன்னாள் பிரதமரும் பொருளாதார நிபுணருமான மன்மோகன் சிங்குடைய இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிகள் டெல்லியில் இருக்கக்கூடிய நிகாம்போத் காட்டில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்காக பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் மற்றும் உள்துறை அமைச்சர் என ஒட்டுமொத்த இந்திய அமைச்சரவையும் அதே போல இராணுவ உயரதிகாரிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்து வருகிறார்கள். முன்னதாக அரசு சார்பில் அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை என்ற அடிப்படையில் அவருக்கு சிறப்பாக, அதாவது இன்று காலை கட்சி அலுவலகத்திலிருந்து இராணுவ மரியாதையோடு அவர் தற்போது இங்க மைதானத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவர் உடல் அங்குதான் இறுதி அஞ்சலிக்காக அவர் குடும்பத்தினர் மற்றும் நாட்டின் முக்கிய ஆளுமைகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மன்மோகன் சிங் என்ப ஒரு தனிப்பட்ட மனிதர் பெரும் பிரதமராக மட்டும் இல்லாமல் இந்த நாட்டின் பொருளாதார சிற்பியாகவும் இருந்திருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அவர் கொண்டு வந்த பல்வேறு நடவடிக்கையின் அடிப்படையில் இந்தியா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வலுவான நாடாக தன்னை கட்டியமைத்துக் கொண்டது என்பதுதான் உண்மை. அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் பல்வேறு நுணுக்கமான விஷயங்களை அவர் கொண்டு வந்தார். குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம், தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் விவசாயிகளுடைய கடன்கள் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மூலம் ஒரு புரட்சிகர மாற்றங்களை இந்த நாட்டில் செய்து வைத்தவர் என்ற அடிப்படையில் தான் அவரை எல்லோருமே தற்போது அழைக்கும் பொழுது உலகின் மிகப்பெரிய பொருளாதார நிபுணரை நாங்களும் இழந்திருக்கிறோம் என்று பல நாட்டை சேர்ந்தவர்கள் கூட தலைவர்களும் கருத்து தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்தியா அமெரிக்கா உறவு என்பது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தான் மிகப்பெரிய சாத்தியமாக இருந்தது. அதன் அடிப்படையில் இந்தியாவிற்கு பல்வேறு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது. குறிப்பாக அவருடைய அந்த உலகமயமாக்கல் என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்தியாவிற்கு பல மூலதனங்களை அவர் கொண்டு வந்து சேர்த்தவர் என்ற மிகப்பெரிய பெரும் பங்கு அவருக்கு இருக்கிறது. அவருக்கு தான் தற்போது இறுதி அஞ்சல் நடைபெற்று வருது. குடும்பத்தினர் கண்ணீரோடு அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி, ஆளும் கட்சி மற்றும் அனைத்து கட்சியினராலும் கூட வெகுவாக கொண்டாடப்பட்டவர் என்ற அடிப்படையில் மன்மோகன் சிங் இருந்தார். ஏனென்றால் அவர் கடிந்து யாரையும் பேசாதவர், எளிமைக்கு மிகுந்த சொந்தக்காரராக இருந்தவர். ரிசர்வ் பேங்க் ஆளுநராக இருந்த போது கூட அரசு பேருந்தில் பயணம் செய்துதான் அந்த இடத்துக்கு செல்வார் என்ற அடிப்படையிலே அவர் தொடர்ச்சியாக அந்த அளவுக்கு எளிமையாக இருந்திருக்கிறார். பல அரசியல் கட்சி தலைவர்கள் பேசும் பொழுது கூட நாடாளுமன்ற வளாகத்திற்கு சைக்கிள் தான் அவர் ஆரம்ப காலத்தில் வந்து செல்வார், அந்த அளவுக்கு மிகவும் எளிமையாக இருப்பார் மன்மோகன் சிங் என்றும் அவரை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அவரை பற்றி ஒவ்வொரு பொருளாதார அறிஞரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்தியாவிற்கு எவ்வாறெல்லாம் அவர் செயல்பட்டார், இந்தியாவினுடைய பல பிரச்சனைகளுக்கு எவ்வாறாம் அவர் முடிவாக இருந்தார். குறிப்பாக நரசன அமைச்சரவையில் நிதியமைச்சராக அவர் இருந்தபோது நாடு மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளை சந்தித்தது. அப்போது அந்த நேரத்தில் அவர் கொண்டு வந்த ஒரு சில விஷயங்கள் எந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றத்தை இந்த நாட்டில் ஏற்படுத்தியது என்பது குறித்தும் அவர்கள் பேசி வருகிறார்கள். தொடர்ச்சியாக தற்போது அவருடைய இந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இராணுவ வீரர்கள் புடைசூழ, அவர்கள் குடும்பத்தினர் புடைசூழ, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆளுமைகளே அவர் உடலில் சுற்றி புடைசூழ இருந்த நிலையில் தற்போது அவருடைய இறுதி நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. அஞ்சலி ஒவ்வொருத்தராக அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இராணுவ வீரர்கள் மரியாதையும் செலுத்தப்பட்டு வருகிறார்கள். அதே போல மத்திய உயர் அதிகாரிகளும் தொடர்ச்சியாக அவரது உடலுக்கு மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இந்தியாவின் புகழ்பெற்ற மனிதராக இருந்து தற்போது மறைந்திருக்கும் மன்மோகன் சிங்குடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். நாடு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மேதையை இழந்திருக்கிறது என்பது கூட தற்போது குடியரசுத் தலைவர்களும் தங்களுடைய இரங்கல் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுமே பல வகையில் நான் அறிந்த மன்மோகன் சிங் என்ற தலைப்பில் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற அடிப்படையில் தனது மனத்திற்கு ஒட்டுமொத்த இந்திய நாட்டையே வருத்தமடைய செய்யும் அளவுக்கு தன் வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து காட்டிய மன்மோகன் சிங் தற்போது நம்மிடம் இல்லை என்பது வேதனைக்குரிய விஷயம். அவருக்கு தற்போது இறுதி அஞ்சலிகள் செயல்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் அவர் பொருளாதாரத்தில் இயற்றிய பல விஷயங்கள் இந்த நாடு இன்னமும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இன்னும் 100 ஆண்டு காலம் பயணிக்க வேண்டிய அந்த ஒரு அஸ்திவாரத்தை போட்ட அவர்தான். குறிப்பாக அந்த உலகமயமாக்கல் திட்டம் என்ற அடிப்படையில் தான் இந்தியாவுக்கு உலக நாட்டில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் வந்தது. இங்கு பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அதுதான் உறுதி செய்தது. கிட்டத்தட்ட
இங்கு அதாவது தகவல் தொழில்நுட்பத்தில் இந்தியா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மன்மோகன் சிங்குடைய உழைப்பு ஒரு மிகப்பெரிய காரணம். குறிப்பாக அந்த 10 ஆண்டுகளில் அவர் பிரதமராக இருந்தபோது நிறைய புதிய நிறுவனங்கள் இந்தியாவுக்குள் வந்தன, நிறைய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்தியாவுக்குள் வந்தன. இந்த இந்தியாவில் 90% மக்கள் செல்போன் பயன்படுத்துகிறார் என்றால் அப்போது கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு புரட்சி, தகவல் தொழில்நுட்ப புரட்சி ஒன்று மன்மோகன் சிங் காலத்தில் ஏற்பட்டது. அந்த இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம், அதே போல ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் என இந்த ஒப்பந்தங்கள் அடிப்படையில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டது. அதன் அடிப்படையில் தான் அவருடைய இந்த வளர்ச்சிக்கான மற்றும் புகழ்ச்சிக்கான காரணமும் அமைந்திருக்கிறது. அவர்தான் தற்போது நம்மிடத்தில் இல்லை, அவருக்கு தான் தற்போது இந்த இறுதி அஞ்சலிகள் செயல்பட்டு வருகிறது. தற்போது ராணுவ வீரர்கள் இறுதி அஞ்சல் நிகழ்ச்சிக்காக அவருக்கு தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார்கள்.